எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஒரு சின்ன கதை. ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போது ஒரு நாள் அவனுடைய முதலாளி அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. வேலையை கொடுத்துட்டு அவனுக்கு 10 நாள் டைமும் கொடுக்குறாரு. 10 நாளைக்குள்ளே நீங்கள் வேலையை முடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு சொல்கிறார். சரி, நானும் ஒத்துக்கிட்டான். அப்போ அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். முதல் நாள் ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் ஆகும்போது அவன் என்ன நினைக்கிறான், சரி நமக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிப்போம் அப்படின்னு அடுத்த நாள் கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணிட்டான். அடுத்த நாள் என்னாச்சு, சரி நமக்கு இன்னும் நாட்கள் இருக்குதுல்ல, நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை என்ன பண்ணுறான், கொஞ்ச நாளாக தள்ளி 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 போட்டுகிட்டே போயிட்டுருக்கான். அப்படி கடைசி நாள் ஆயிடுச்சு. ஆனால் அவனுடைய வேலையை சரியாக முடிக்கலை. 10வது நாள் அவனுடைய முதலாளி வராரு. நீ வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வேலையை முழுமையாக முடிக்கலை. அப்போ என்னாகும், வேலையை முடிக்கலன்னு என்னாகும், முதலாளி என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. அப்படி தானே? அதே நிலைமை தான் அவனுக்கு ஆச்சு. அவனுடைய வேலையை அவன் இழந்துட்டான். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவன் பண்ணி முடிச்சிருக்கணும். அவன் பண்ணி முடிக்கலை. அதனால் அவனுடைய வேலையை அவன் இழந்துட்டான். இப்போ நம்மளும் என்ன இடத்துல இருக்கிறோம், கொஞ்ச நாளில் எக்ஸாம் நமக்கு வரப்போகுது. அப்படி தானே? கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், நாளைக்கு படிச்சுக்கலான்னு நம்மளுடைய வேலையை தள்ளி போடாமல் அன்னன்னைக்குள்ளதை என்ன செய்யணும், அன்னன்னைக்கு படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாமில் நமக்கு நல்ல ரிசல்ட் வரும் இல்லையா? அப்போ இனிமேல் நம்ம என்ன செய்யணும், நாட்கள் கம்மியாக தான் இருக்குது, படிக்க வேண்டிய விஷயங்களை அன்னன்னைக்கே படித்து முடிச்சிடணும். அப்போ நமக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும். சரியா? பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னா நம்முடைய நாள் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும். நன்றி.